இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸாம்பிள் 17 சரியா. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்துல் ஹூ மெயின்டைன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் பேப்பர் டேடின் அண்ட் ஃபார்ஃபிட்டன் அக்கௌண்ட்டு சரியா. இங்கே என்ன கொடுத்துருக்கான், இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னாலே அந்த நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் தான். அதில் டெட்டா கிரெடிட்டா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன ரெடி பண்ண சொல்லியிருக்கான்னா டேடின் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கான். அதோடு சேர்ந்து பேலன்ஸ் ஷீட்டையும் அவன் கேட்டிருக்கான். அது கூட சேர்ந்து பேலன்ஸ் ஷீட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இது எல்லாமே அவன் நமக்கு இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் 4/2017 ஓப்பனிங்கு, 31st மார்ச்ன்றது என்னது க்ளோஸிங்கு சரியா. இப்போது இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இதில் நம்ம மெயினாக கேட்டது டேடின் அண்ட் ஃபார்ஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு தான் கேட்டிருக்கான். ஸோ டேடின் பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கீங்க. அதில் நமக்கு என்ன தேவை, கண்டிப்பாக சேல்ஸ் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது தேவை. ஸோ சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட். உங்கள் கொஸ்டினில் எங்கேயுமே சேல்ஸு கொடுக்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா சேல்ஸ் தேவை. ஸோ அதுக்கு டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறமா டேடின் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்டு, அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு சரியா. ஸோ இப்போ சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரிசையாக போகலாம் லைன் பை லைன். இங்கே என்ன இருக்குது, ஸ்டாக்கு. ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ன்றது ஓப்பனிங், 31st மார்ச்ன்றது, அதாவது ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ன்றது என்னென்னா ஓப்பனிங், 31st மார்ச்னா க்ளோசிங். ஸோ ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, 1 lakh. ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும், டேடின் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு டு ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh எழுதியாச்சு. ஓகேவா. அடுத்தது என்னது, அதே ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 50,000 ரூபா. ஸோ க்ளோஸிங் எங்கே, பை கிரெடிட் சைடு பை க்ளோசிங் ஸ்டாக் 50,000. கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம், ஏன்னா இங்கே வந்து சேல்ஸ் வரும். அடுத்தது என்ன இருக்குன்னா சண்டே டெட்டாஸ். சண்டே டெட்டாருன்ட்டாங்க. அப்போ நமக்கு டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்லேயும் அது வந்து எடுத்து எழுதுவோம். ஓப்பனிங் வந்து எவ்வளோ, சண்டே டேட்டா 2,50,000, க்ளோஸின்னு 3,50,000. ஓகேவா. டோட்டல் டேட்டார் அக்கௌண்ட்டில் வரும் சண்டே டேட்டார் ஓப்பனிங் பேலன்ஸ் 2,50,000. அது எங்கே வரும், டோட்டல் டேட்டார் அக்கௌண்ட்டு டெபிட் சைடு டு பேலன்ஸ் பிடி. அமௌண்ட் எவ்வளோ, 2,50,000. சண்டே டேட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, 2,50,000 டு பேலன்ஸ் பிடி 2,50,000 டோட்டல் டேட்டார் அக்கௌண்ட்டில் எழுதிட்டோம். ஏன்னா இங்கே டேட்டாஸ்ன்னு இருக்கனால ரெண்டுமே நமக்கு அக்கௌண்ட்டு ஃபார்மெட் மாதிரி அந்த இடத்துல வரணும். சண்டே டேட்டாஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 3,50,000, க்ளோசிங் பேலன்ஸ் சண்டே டேட்டா டோட்டல் டேட்டார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் சிடி 3,50,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கேஷு. கேஷ் வந்து பொதுவாக நமக்கு எங்கே வரும், அசட்டில் தான் வரும். பேலன்ஸ் ஷீட்டு அசட் சைடு. அதில் கேஷ்க்கு 2 அமௌண்ட் இருக்குது, 25,000 40,000 சொல்லிட்டு 2 அமௌண்ட் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டு நமக்கு எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், 31st மார்ச். பேலன்ஸ் ஷீட்டுனாலே எப்போவுமே மார்ச் ஹெண்டு தான், இயர் ஹெண்டு தான். ஸோ கேஷ் வந்து என்னது 31st மார்ச்சில் இருக்க அமௌண்ட்டு தான் எடுக்கணுமே தவிர ஓப்பனிங்கில் இருக்க அமௌண்ட் எடுக்கவே கூடாது. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி போடுறப்போ க்ளோசிங்கில் இருக்க அமௌண்ட்டு தான் எடுக்கணும், ஓப்பனிங் நமக்கு தேவையில்லை.
அப்போ கேஷ் எவ்வளோ 40, கேஷ் 40. அதே மாதிரி தான் ஃபர்னிச்சர். ஓப்பனிங் தேவை இல்லை, க்ளோசிங் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஃபர்னிச்சர் 10,000, ஃபர்னிச்சர் கேஷ் ரெண்டுமே நமக்கு அசெட்டு. அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இப்போ டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் போடலாம். அப்போது ஓப்பனிங் இருக்கா, சன்ட்ரி கிரெடிட்டார் ஓப்பனிங் என்னது 1,50,000. சன்ட்ரி கிரெடிட்டார் டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். ஓப்பனிங் எங்கே, கிரெடிட் சைடு. ஓகேவா, ஓப்பனிங் வந்து கிரெடிட் சைடு, க்ளோசிங் வந்து டெபிட் சைடு எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த டேபிள் காலம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. நம்ம கேஷ் ஃபர்னிச்சர் ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்ளை பண்ணோம். அதே மாதிரி ஸ்டாக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக, இது ஓப்பனிங் ஸ்டாக், இது க்ளோசிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போது அதே க்ளோசிங் ஸ்டாக்கு நமக்கு எங்கே வரும், அசெட்லேயே வரும். ஸோ அமௌண்ட் என்ன 50யா, அசெட்லேயும் நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு வரும். அதே மாதிரி சன்ட்ரி டெட்டாஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். சன்ட்ரி டெட்டாஸ் எங்கே வரும், அசெட்டில். சன்ட்ரி கிரெடிட்டார் பேலன்ஸ் ஷீட்டில். நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் தானே வேணும். ஸோ சன்ட்ரி டேட்டா க்ளோசிங் பேலன்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். டெட்டாஸ்க்கும் சரி கிரெடிட்டார்ஸ்க்கும் சரி பேலன்ஸ் ஷீட்டுன்னு வரப்போ க்ளோசிங் பேலன்ஸை மட்டும்தான் எடுக்கணும். சன்ட்ரி டேட்டா க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ 3,50,000. இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்டில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பார்த்த அதே மாடலு. ஏன்னா நமக்கு சன்ட்ரி டேட்டா டோட்டல் டேட்டா அக்கௌண்ட் ஃபார்மேட்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் வரப்போ க்ளோசிங் பேலன்ஸில் இருக்க அமௌண்ட்டு தான் எடுக்கணும். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பார்த்த மாடல். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் என்னது 1,75,000. இப்போ அடுத்தது அதர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த டேபிள் காலம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதர் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ராயிங் 40,000. ட்ராயிங்கிறது எப்போயுமே நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். சரியா, அதுக்கு என்னது ஃபஸ்ட்டு ட்ராயிங் கால்குலேட் பண்ணதுக்கு முன்னாடி கேபிட்டல் இருக்கோ. கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று ரெடி பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டலை வந்து அவங்க நிச்சயமாக கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April. ஏன்னா கேபிட்டல்ன்றது இது மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ். ஏன்னா கேபிட்டல்ன்றது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ நம்ம போகிற ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அது எவ்வளோ 2,35,000 கேபிட்டல் அவங்க கொடுத்துட்டாங்க. 2,35,000. நெட் ப்ராஃபிட் வந்து PNL கண்டுபிடிச்சானா நமக்கு நெட் ப்ராஃபிட் என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் அமௌண்ட் எவ்வளோ 40. அது எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்தந்த அமௌண்ட் அந்தந்த இடத்துல எழுதிட்டு அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணலாம். இப்போது அடுத்தது என்னென்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலோடு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 20,000. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நமக்கு எங்கே வரும், டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு. இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எங்கன்னா டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் என்ன 20,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் அலோடு. டிஸ்கவுண்ட் அலோடு வந்து இன்னொன்று எங்கே வரும், டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடு. இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டிஸ்கவுண்ட் அலோடு ரெண்டுமே டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்லேயும் டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்லேயும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ் டிஸ்கவுண்ட் அலோடு இன்னொருத்துலேயுமே வரும். அது என்னென்னா P&L அக்கௌண்ட்டு. ஆல்ரெடி அகைன் ஐ said
நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸில் படித்த அதே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்டு தான். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எங்கே வரும்? பிஎன்எல்ல கிரெடிட் சைடு. டிஸ்கவுண்ட் அலோடு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஓகேவா? அதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? கேஷ் பேய்டு டு கிரெடிட்டார்ஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். அவங்களே சொல்லிட்டாங்க டு கிரெடிட்டார்ஸ் ஃப்ரம் டெட்டார்ஸ்னு. கேஷ் பேய்டு 4,50,000. எந்த சைடு? கிரெடிட் சைடு 4,50,000. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு எந்த சைடு? கிரெடிட் சைடு. கேஷ் பை கேஷ் ரிசீவ்டு 5,35,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னாலே உங்களுக்கு எங்கே? அது பிஎன்எல்ல டெபிட் சைடு தான். அப்போது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எழுதியாச்சு. அடுத்தது கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2,35,000. அது ஆல்ரெடி நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 2,35,000 எழுதிட்டோம். இப்போ கொஸ்டினில் இருக்கிற மாதிரி அந்தந்த இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஃபைனலாக கேல்குலேட் பண்ணி ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் எதுக்காக? சேல்ஸ் கண்டுபிடிக்க. டோட்டல் கிரெடிட்டர் அக்கௌண்ட் எதுக்கு? பர்ச்சேஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 9,10,000. இந்த 9,10,000ஓட 2,50,000 வந்து மைனஸ் பண்ணோன்னா 6,60,000. ஓகேவா? 6,60,000. எப்பவுமே நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை பாஸ் பண்ணு. இங்கே 9,00,000. இப்போது இது நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துடும்னா 9,10,000. டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்க வேண்டிய சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டோட்டல் கிரெடிட்டர் அக்கௌண்ட்டு. ஸோ டோட்டல் கிரெடிட்டர் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 6,45,000. இந்த 6,45,000ஓட நமக்கு இங்கே இருக்க அமௌண்ட் என்ன? 1,50,000 மைனஸ் பண்ணால் 4,95,000. இப்போ நீங்கள் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 6,45,000 இங்கேயும் வரும். ஓகேவா? டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் கிரெடிட்டர் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேடின் அக்கௌண்ட்டுக்கு வா. இங்கே நமக்கு என்ன தேவை? டேடின் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ்டு அக்கௌண்ட் அமௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு. அதை தான் டெட்டாரி கிரெடிட்டாரி கண்டுபிடிச்சேன். சேல்ஸ் எவ்வளோ? 6,60,000. 6,60,000. பர்ச்சேஸ்டு 4,95,000. அந்த 4,95,000 வந்து எழுதிக்கோங்க. இப்போது சேல்ஸில் 6,60,000 ஆட் பண்ணால் 7,10,000 வரும். இந்த 7,10,000 டெபிட்டோட மைனஸ் பண்ணால் நமக்கு காஸ் ப்ராஃபிட் அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேவா? மைனஸ் பண்ணால் காஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 1,15,000 கிடச்சிரும். ஸோ இந்த காஸ் ப்ராஃபிட்டு எங்கே போகும்? பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போகும் 1,15,000. சரியா? இப்போது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,35,000. ஸோ 1,35,000 இதை வந்து என்னது 55ஓட மைனஸ் பண்ணுனா 80,000 கிடைக்கும். இப்போது இந்த 3 அமௌண்ட்டை ஆட் பண்ணால் அதே 1,35,000 தான். இங்கே நெட் ப்ராஃபிட் 80,000 இருக்கா? ஸோ நெட் ப்ராஃபிட் எங்கே போகும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போகும். அதாவது ஸ்டார்டிங்கே நான் சொன்னல கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட்னு. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டில் இருக்க 80,000 வந்து இங்கே வரும். இப்போ கேபிட்டலையும் நெட் ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணணும். இந்த 2,35,000 80,000 ஆட் பண்ணோன்னா 3,50,000
15 3,15,000 14,000 நான் மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 2,75,000 சரியா இப்போ எல்லாமே எழுதியாச்சு இந்த 1,75,000 2,75,000 ஆட் பண்ணுனா 4,50,000 அதே அசட்டில் இருக்க இந்த 4 அமௌண்ட்டு ஆட் பண்ணாலும் நமக்கு எவ்வளோ வரும் 4,50,000 லைபிலிட்டியும் அசட்டும் ஈக்குவலாக இருக்கணும் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஆன்சருமே கரெக்டு சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இல்லை டோட்டல் டேட்டா அக்கௌண்ட் எடுக்க போட்டோன்னா சேல்ஸ் கண்டுபிடிக்க அந்த சேல்ஸ் வந்து டேடின் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு போகும் டோட்டல் கிரெடிட்டர் அக்கௌண்ட் எதுக்கு கண்டுபிடிச்சோன்னா பர்ச்சேஸ்ட் அமௌண்ட்டு கண்டுபிடிக்க அது டேடின் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும் டேடின் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்ச காஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் இங்கே இதில் கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட் வந்து கேபிட்டலோட ஆட் ஆகும் கடைசியில் லைபிலிட்டியோ அசட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருந்தால் உங்கள் ஆன்சர் கரெக்டு ஓகேவா